அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து விண்டோஸ்க்கு EXE ஃபார்மேட்டில், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வந்து எல்லாமே சேம் தான், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மெத்தட்ஸ் டு ஹேக். இப்போ நம்ம ஹேக் பண்ணது நமக்கு என்னென்ன தேவை அண்ட் எப்படி நம்ம ஹேக் பண்ண போகிறோம், இதுதான் வந்து நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் மேப்பிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து 0 days வந்து ஃபைன் பண்ணலாம். நெட்வொர்க் மேப்பிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மிஷினுக்கு நான் பேலோடே சென்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடாது, லிங்க்கோ இல்லை பேலோடு எதுவுமே சென்ட் பண்ணாமல், அதாவது ஒரு மால்வேர் அப்ளிகேஷனோ எதுவுமே சென்ட் பண்ணாமல் நான் அவங்கள ஹேக் பண்ணோன்னா இந்த நெட்வொர்க் மேப்பிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்களோட நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணணும், இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருக்கும், அந்த ஸ்டாட்டிக் ஐபியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நெட்வொர்க் மேப்பிங் மூலமாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம். லைக் என்மேப் டூல் இருக்கு இல்லையா, என்மேப் ஆர் ஜென்மேப் வந்து என்மேப்போட GUI வெர்ஷன். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணணும். மொத்தமாக வந்து எவ்வளோ போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது, அந்த போர்ட்ஸோட வெர்ஷன் டீட்டெயில் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது, அதில் வந்து WAF போட்டிருக்காங்களா, WAF போட